Hello everyone, welcome to Avantika Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்ச்சட்டி பார்ட் 2. என்னோட previous கல்ச்சட்டி வீடியோல நான் கல்ச்சட்டி எப்படி சீசனிங் பண்ணலாம்ன்ற வீடியோ போட்டுருந்தேன். பட் இப்போ என்னோட next purchase of கல்ச்சட்டி அதை நான் இன்னைக்கு வீடியோவா போட போறேன். இது 2 liters 1.8 or 9 liter almost 2 litersக்கான கல்ச்சட்டி இது. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா இப்போ நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக வாங்கின கல்ச்சட்டி சீசனிங் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின கல்ச்சட்டி. இப்போ இந்த கல்ச்சட்டி அவங்க சீசனிங் பண்ணி ஒரு 20 days ப்ராசஸ் பண்ண கல்ச்சட்டி. இது கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நார்மலாக கல்ச்சட்டி இப்படி இருக்காது, வெள்ளையாக இருக்கும். இது நான் சீசனிங் பண்ணியே வாங்கினேன். ஸோ இது எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த கல்ச்சட்டி நான் சென்னையில் ஆரைபுரத்தில் வாங்கியிருக்கேன். ஆரைபுரத்தில் எந்த இடத்துல கிடைக்குதுங்கிறத யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதோட லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன், அட்ரஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஆக்சுவலா நல்ல வெயிட் இந்த கல்ச்சட்டி. இது நமக்கு சீசனிங் பண்ற டைம் மிச்சம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 865 rupeesக்கு நான் வாங்கினேன். பட் நான் ப்ரீவியஸா வாங்கின கல்ச்சட்டி 600 rupeesக்கு வாங்கினேன். அது ஒரு 1/2 liter, அதாவது 500 ml தான் அதோட கல்ச்சட்டியோட கெப்பாசிட்டி. பட் அது நான் 600 rupeesக்கு வாங்கினேன். வாங்கிட்டு நான் சீசனிங் பண்ணேன். ஆனால் இந்த கல்ச்சட்டி ஆல்மோஸ்ட் 2 liters. இது நான் சீசனிங் பண்ணியே வாங்கியிருக்கேன். இதோட விலை 865 rupees. ஸோ இது ஒரு நல்ல ரேட் கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த கல்ச்சட்டி எங்கள் அம்மாக்காக நான் வாங்கினது. எங்கள் அம்மா இதை எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா, தயிர் துவைச்சு வைக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. கல்ச்சட்டியில் நீங்கள் தயிர் உரக்குத்தி வைக்கும் போது உங்களுக்கு அது புளிப்புத்தன்மை சீக்கிரமாக கொடுக்காது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாதான் உங்களுக்கு புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் தயிர். பட் இந்த கல்ச்சட்டியில் நீங்கள் தயிர் உரக்குத்தி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 நாள்லேருந்து 1.5 நாள் வரைக்கும் உங்களுக்கு தயிர் புளிப்பாகாமல் இருக்கும். அதே மாதிரி மோர் குழம்பு, கூட்டு இதெல்லாமே நீங்கள் பண்ணீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். மோர் குழம்பு உங்களுக்கு புளிப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கூட்டு வேற என்ன டிஷ் நீங்கள் இதில் பண்ணி ஸ்டோர் பண்ணினாலும் சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்மளோட பழைய காலத்துலலாம் ஃப்ரிட்ஜ் இருக்காது. ஃப்ரிட்ஜ் இல்லாத போது இந்த கல்ச்சட்டியில் தான் எல்லாமே மாவுலேருந்து தயிர்லேருந்து எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குங்கிறதுனால தான் இந்த கல்ச்சட்டியில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த கல்ச்சட்டி இப்போ நான் உங்களுக்கு ஒரு க்ளோஸர் வியூ காட்டுறேன். இது ஏற்கனவே ஒரு தடவை குக் பண்ணதுனால இப்படி இருக்குது பாருங்க. நல்லா சீசனிங் பண்ணதுனால தான் இந்த பிளாக் கலர்ல டர்ன் ஆயிருக்கு கலர். இது எப்படி சீசனிங் பண்ணுவாங்கங்கிற வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். இது விளக்கெண்ணையும் மஞ்சப்பொடியும் கலந்து இது மேலே அப்ளை பண்ணி ஒரு 20 days ஊற வச்சு அரிசி தண்ணி போட்டு நல்லா ஒரு 24 hours ஒரு 48 hoursக்கு அரிசி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணி ஒரு 20 days இதை ப்ராசஸ் பண்ணாதான் இந்த கலர் நமக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் இதை நம்ம வாங்கிட்டு வந்த உடனேயே நீங்கள் அடுப்பில் வச்சு சமைக்கலாம். ஸோ அந்த 20 days ப்ராசஸ் நமக்கு மிச்சம். அண்ட் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இது மற்ற இடத்துல கிடைக்கிறத விட ரொம்ப சீப்பர் ரேட். இது 865 rupees. இது எங்கள் அம்மா வாங்கினது. இது பாருங்க, இது தயிர் ஜாடி. இதில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், புளி போட்டுக்கலாம். தயிர் ஜாடி வித் லிட்டோட எங்கேயுமே கிடைக்காது. நான் ஆக்சுவலாக லிட்டோட அமேசானில் தான் நான் பார்த்தேன். அமேசானில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 400 ml ரேட் 900 rupees போட்டிருந்தாங்க. 900 rupeesங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக எனக்கு தோணுனதுனால எதாச்சும் எனக்கு ஒரு லிங்க் கிடைச்சிது. அப்போ பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு ஒரு கடையில் நான் இதை வாங்கினேன். ஸோ அதோட அட்ரஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது 400 ml. 400 இருக்குமான்னு தெரியல, கண்டிப்பாக 250 to 300 ml கண்டிப்பாக இது இருக்கும். நல்லா குழிவாக இருக்குது உள்ளுக்குள்ளே. அதனால இது நல்ல குழிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 300 to 350 டெஃபினட்டாக இருக்கும். இதோட கல்ச்சட்டி நீங்கள் தயிர் உர குத்துறதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். இது நான் அப்ராட் எடுத்துகிட்டு போகிறதுனால சின்ன கண்டெய்னராக நான் வாங்கியிருக்கேன். அங்கே எனக்கு தயிர் நல்லா கிடைக்குங்கிறதுனால என்னோட பசங்களுக்காக மட்டும் உர குத்துறதுக்காக நான் இந்த கல்ச்சட்டி தயிர் உரக்குத்துற கல்ச்சட்டி வாங்கியிருக்கேன். இந்த லிட்டோட நீங்கள் எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காதுங்க, ஆன்லைனில் தவிர. நீங்கள் வேற எங்கே இதோட ட்ரேடர்ஸ் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. பட் இந்த ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்குது லிட்டோட. நான் அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டப்போ இது செய்யறதுக்காகவே அவங்க
அங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. இங்க இது மட்டும் இல்ல, இரும்பு கடாய் எல்லாமே சீசனிங் பண்ணதோட கிடைக்குது. பட் இது சீசனிங் பண்ணல. ஏன்னா இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தயிர் ஊத்துறதுக்கு நீங்க வந்து சீசனிங் பண்ண வேண்டாம், அடுப்புல வைக்கிறதுக்கு மட்டும் சீசனிங் பண்ணா போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால இது சீசனிங் பண்ணல. இருந்தாலும் நான் ஒரு 2 days இதுல வந்து விளக்கெண்ணையும் மஞ்சப்பொடியும் போட்டு நான் வெயில்ல வச்சுதான் எடுத்திருக்கேன். ஸோ இது அடுப்பில் வைக்க போகிறது இல்லைங்கிறதுனால, வெறும் தயிருக்கு மட்டுங்கிறதுனால நான் ஒரு 2 days மட்டும்தான் இது பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து தயிர் நீங்கள் இதில் உரக்குத்தி வச்சிங்கன்னா அது நான் சொன்ன மாதிரி ஒரு 2 days வரைக்கும், இல்லை ஒரு 1.5 days வரைக்கும் தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா நான் வந்து நான் இருக்கிற ஊரில் வந்து இப்போ குளிர் டைமுங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்ச தயிரை நான் கொடுக்க முடியாது. ஸோ இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டா நான் ஈஸியாக கொடுப்பேன் என் பசங்களுக்கு. இது பார்க்கவும் ரொம்ப கியூட்டா இருந்தது பார்க்க. இது மட்டும் ஷேப் இல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. இது மாதிரி அண்ட் இன்னும் கொஞ்சம் ஓவல் ஷேப்ல இவ்வளவு பெருசு. இது வந்து 300 ml. அவங்கள்ட்ட வந்து 2 liters வரைக்கும் இந்த மாதிரி லிட்டு போட்ட மாக்கல் சட்டி இருக்கு. அதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 2500 வரைக்கும் அவங்க சொல்றாங்க. ஆன்லைன்ல நான் வந்து 900 rupees சொன்னேன் இல்லையா, இது வந்து நான் வந்து 400 ml அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து 300 to 350 தான் இருக்கலாம். அதனால வந்து இதோட பிரைஸ் வந்து 265 rupeesக்கு கொடுத்தாங்க. இது 265ங்கிறது வந்து அந்த மாதிரி சோப் ஸ்டோன் மாக்கல் சட்டிக்கு வந்து ரீசனபிளான பிரைஸ் தான் இது, வித் லிட்டோட. இந்த லிட்டோட நான் வந்து இங்க இதுக்கு முன்னாடி நான் மாக்கல் சட்டியை பத்தி எங்க வாங்கலாங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அவங்கள்ட்ட கூட நான் விசாரிக்கும் போது இந்த மாதிரி லிட்டோட இல்ல. இன்னொன்னு வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் வாசல்ல இருக்க ஷாப்ஸ்ல மாக்கல் சட்டி பார்த்தேன். பட் அவங்கள்ட்டையும் கேட்டேன், லிட்டோட வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு இந்த வெசலே வெயிட்டுங்கிறதுனால லிட்டு போட்டா இன்னும் வெயிட்டா இருக்கும், அதனால லிட்டோட வராதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து நான் ஆன்லைன்ல பார்த்தேன், இருந்தது. அதே மாதிரி இவங்கள்ட்ட வந்து இதை டிசைன் பண்றதுக்குன்னு ஒரு சில ஆட்கள் வேலை செய்யறதா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் இந்த லிட்டோட நான் வாங்கினேன். அவங்கள்ட்ட இது மாதிரி இல்லாம நிறைய ஆன்டிக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சோப் ஸ்டோன், அப்புறம் வந்து அயன் கடாய் வச்சிருக்காங்க, தோசை தவா வச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்க வந்து பழக்கி தான் நமக்கு வந்து சேல் பண்றாங்க, சீசனிங் பண்ணி தான் சேல் பண்றாங்க. ஸோ அந்த டைம் நமக்கு மிச்சம். நீங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கினீங்கன்னா நீங்க டைரக்டாவே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து அவங்க சொன்னது என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நீங்க பழக்க வேண்டாம், தயிர் உர ஊற்றும் போது பழக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஸோ அதனால இதை நான் வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் தான் என்னோட பார்ட் 2 கல்ச்சர் டிவியோட பர்ச்சேஸ். இதுதான் தயிர் பாட், இது கர்ட் பாட், அப்புறம் 1.8 liters ஆஃப் கல்ச்சட்டி மாக்கல் சட்டி. இது நல்ல வெயிட்டும் கூட. இது ஒரே ஒன்று என்னன்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையோட. அது மற்றபடி இதில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுப்பில் நீங்கள் வச்சு சமைக்கும்போது கேஸ் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மி தான். இது நீங்கள் சமைச்சு முடிச்சு ரொம்ப நேரம் வரைக்கும் இதில் இந்த கல்லுங்கிறதுனால ஹீட் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது பத்தி வீடியோ தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.